ஸ்ரீ குருப்யோ நமக. உலகம் யாவையும் தாமுள வாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அலகிலா விளையாட்டுடையார். அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே. உலகெலாம் உணர்ந்து ஓதற்கரியவன், நிலவுலாவிய நீர்மலி வேணியன், அலகில் சோதியன், அம்பலத்தாடுவான், மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். சிற்றும் சிறுகாலை வந்துன்னை சேவித்து உன் பொற்றாமரை அடியே போற்றும் பொருள்களாய் பெற்றமை துண்ணும் குலத்தில் பிறந்து நீ எங்களை குற்றேவல் கொள்ளாமல் போகாதே. இற்றை பறைகொள்வான் அன்றுகான் கோவிந்தா, எற்றைக்கும் ஏழேழ் பிறவிக்கும் முந்தன்னோடு உற்றோமேயாவோம், உனக்கே நாம் ஆட்செய்வோம், மற்றை நம் காமங்கள் மாற்று. குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரக, குரு சாக்ஷாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம், நமாமி பகவத்பாத சங்கரம் லோகசங்கரம். ஆஸ்திக பெருமக்களே, பெரியோர்களே, மணிவாச்சக பெருமானுடைய திருவாச்சகத்தை, திருவாச்சகத்தேனை கடந்த 3 நாட்களாக சேர்ந்து சிந்திக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பாக்கியத்தை எல்லோரும் பெற்றோம். மறைமலை அடிகளார் மாணிக்கவாச்சகரிடத்தில் மிகவும் ஆழங்கால் பட்டவர். அவர்தான் திருவாச்சகம் என்பது தேன் என்று குறிப்பிட்டார். திருவாச்சகத்தில் எப்படிப்பட்ட உணர்வுகள், எப்படிப்பட்ட சிந்தனைகள், கருத்துகள் இருக்கின்றன என்பதற்கு ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்லலாம். திருவாசகம் என்னன்னு கேட்டால், இட் இஸ் த வாய்ஸ் ஃப்ரம் வித்தின். உள்ளுக்குள்ளே ஒலிக்கிற குரல். அந்த குரல் is the result of inspiration through God intoxication. கடவுள் என்கிற, கடவுள் தன்மை என்கிற அந்த மயக்கம். மயக்கம்னா இந்த இடத்துல விவரம் புரியாத மயக்கம் இல்லை. சுற்றி இருக்கிற எல்லாவற்றையும் மறந்து முழுக்க 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 அந்த தெய்வீகத்தில் இணைந்து போகிற மயக்கம் இருக்கே, அந்த மயக்கத்தில் பாடப்பட்ட, அந்த மயக்கத்தில் வெளிவந்த உள்குரல்தான் திருவாசகம். அப்படி ஒரு குரல் இருக்குமா? உள்ளுக்குள்ள ஒரு குரல் தனியாக இருக்குமா? எல்லாருக்கும் அந்த குரல் இருக்கு. எல்லாரிடத்திலேயும் அந்த குரல் உண்டு. ஆனால் என்ன, அந்த குரல் வெளியில் தெரியறதில்லை, இல்லை காதில் விழறதில்லைன்னா, காது வேற எதுலேயோ கவனத்தோடு இருக்கிறதுனால உள்ளுக்குள்ளேந்து அந்த குரல் கேட்கறதில்ல. சுற்றி இருக்கிற சத்தத்தெல்லாம் நிறுத்திட்டு அதை கேட்கறதுக்கு பதிலாக என்ன குரல் உள்ளே கேட்கறதுன்னு பார்த்தா உள்ளுக்குள்ளேருந்து அந்த குரல் பேசும். மணிவாச்சக பெருமானுடைய உள்ளுக்குள்ளே இருந்து வந்த குரல் எப்படி தன்னை பகவான் பக்குவப்படுத்தினார்னு சொன்னார். கல்லா மனத்து கடைப்பட்ட நாயேனை வல்லாளன் தென்னன் பெருந்துரையான் பிச்சேற்றி கல்லை பிசைந்து கனியாக்கி. தென்னன் பெருந்துரையான்னர். தென்னன் பெருந்துரையான், தென்னன்கிறது இந்த இடத்துல தென்பாண்டி நாட்டானே, தென்பாண்டி பகுதிக்கு தலைவனாக இருக்கிற சிவனே அப்படின்னு சொல்கிறோமே, அதை வைத்து கொண்டு தான் தென்பாண்டி நாட்டான் தென்னன். பெருந்துரையான், திருப்பெருந்துறைங்கிற ஊரில் வந்து தானே என்னை ஆட்கொண்டார் அந்த திருப்பெருந்துரையான். தென்னன் பெருந்துரையான் பிச்சேற்றி என்ன பண்ணினார்னா, எனக்கு பைத்தியம் பிடிக்க வச்சார். பகவான் என்ன பண்ணினார்? எனக்கு பைத்தியம் பிடிக்க வச்சார். எப்படி? நான் யாராக இருந்தேன்? கல்லா மனத்து கடைப்பட்ட நாயேன்.
அது என்ன கல்லா மனம்? கல்வினா என்ன அர்த்தம்? வேதத்தில் ஒரு அழகான வார்த்தை வரும். கல்வி அப்படின்னு சொல்கிறதுக்கு வடமொழியில் என்ன சொல்லலாம்? தமிழில் கல்வின்னு சொல்கிறோமே, அதை அப்படியே வடமொழியில் சொல்லணும், சமஸ்கிருதத்தில் சொல்லணும்னா என்ன வார்த்தையை பயன்படுத்தலாம்? வித்யை அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்தலாமா? வித் என்றால் கற்பது, அதுலேருந்து வந்தது தான் வேதம், அதுலேருந்து வந்தது தான் வித்யை. வேர்ச்சொல் கற்பதுங்கிறது தான் கற்றல். வித்யை அப்படின்னா கல்வின்னு அர்த்தம். கல்வி கற்றவர்களை என்னவென்று அழைக்க வேண்டும்? வித்யை கற்றவர்களை என்னவென்று அழைக்க வேண்டும்? வித்யானாம் அப்படின்னு தானே சொல்லணும். இவர்களெல்லாம் யாருன்னு கேட்டால் கல்வி கற்றவர்கள், வித்யை கற்றவர்கள். வேதமும் உபனிஷதமும் என்ன சொல்லும் தெரியுமா? இவர்கள் நிறைய படித்தவர்கள், இவர்களை எப்படி கூப்பிடணும் அப்படின்னா, இவர்கள் நிறைய படித்திருக்கிறார்கள், இவர்கள் அவித்யானாம். எக்ஸாக்ட்லி ஆப்போசிட்டை சொல்லும். இவர்கள் தான் நிறைய படித்தவர்களாயிற்றே, இவர்கள் எப்படி அவித்யைக்காரர்கள்? அவித்யானாம். நிறைய படித்தவர்கள் அவித்யில் இருக்கிறார்கள்னே கணக்கு. என்ன காரணம்னா, நான் நிறைய படிச்சுட்டேன், எனக்கு நிறைய தெரியும் அப்படிங்கிறதே ஒரு வகையான அகம்பாவத்தை, ஆணவத்தை அதிகப்படுத்திவிடும். நான் நிறைய படிச்சிருக்கேன், ஐ நோ மோர். ஆதிசங்கரர் ஒரு இடத்துல சொல்லுவார், இந்த புராண கதைகள்லாம் கேட்டோம்னா பிரம்மராட்சஸ்னு ஒன்று வரும். பிரம்மராட்சஸ்னா இருக்கிறதுலையே பெரிய ராட்சஸ்னு அர்த்தம். பிரம்மனா பெருசு, பெரிய ராட்சஸ். அது என்ன பெரிய ராட்சஸ்? அது கதைகள்லாம் பார்த்துருக்கோம். எங்கேயாவது ஒரு இடத்துல காட்டில் தலைகீழாக தொங்கும். அதுக்கு நேராக தொங்கவே தெரியாது, தலைகீழாக தொங்கும். எந்த அளவுக்கு அது முட்டாள்தனமாக இருக்கும்னா, கேள்வி கேட்கும். அநேகமாக கிராமரில் தான் கேள்வி கேட்கும். ஏன்னா கஷ்டமான விஷயம் எப்போதும் கிராமர் தான். அதில் கேள்வி கேட்கும். கேள்வி கேட்டுட்டு ஒவ்வொருத்தராக தப்பாக சொல்ல தப்பாக சொன்னவர்களெல்லாம் பிடிச்சு கொண்டு போய் எங்கேயாவது ஒரு ஜெயிலில் போட்டுரும். 999 பேர் மாட்டியிருப்பார்கள். இது 1000வது பர்சனுக்காக வெயிட் பண்ணும். 999 கிடச்சிருத்தே, 900 கிடச்சிருத்தே, ஈவன் 999 வேண்டாம், 900 கிடச்சிருத்தே, இதை முதல்ல சாப்பிட்டு முடிச்சுருவோம், அதுக்கப்புறமா மிச்சம் 100 பார்க்கலான்னு நினைக்காது. அந்த 100ம் வரணும், 1000ம் வரணும் அப்படின்னு காத்துட்டுருக்கும். 1000வது பர்சன் மட்டும் வரத்துக்கு முன்னால் 999 அந்த சிறைச்சாலையில் தவித்து கொண்டே இருப்பார்கள். இது 1000வது ஆளை பிடிக்கும். கரெக்டாக அந்த 1000வது ஆள் அதுக்கு பதில் சொல்லிடுவார். அவர் பதில் சொல்கிறதுனால இந்த 999 ரிலீஸ் ஆகிடும். இது மறுபடியும் போய் இன்னொரு இடத்துல அதே மாதிரி தலைகீழாக தொங்கி அதே கேள்வியை கேட்டு. இந்த பிரம்மராட்சஸுங்கிறது என்ன? ஆதிசங்கரர் சொல்வர், பிரம்மராட்சஸ் என்ன தெரியுமா? இந்த ஜென்மத்தில் எனக்குத்தான் எல்லாம் தெரியும்னு வித்யா கர்வத்தில் யார் இருக்கிறார்களோ அவர்கள்லாம் அடுத்த ஜென்மத்தில் பிரம்மராட்சஸாக தொங்குவார்கள். வித்யா கர்வத்தினுடைய வெளிப்பாடு. கர்வத்திலேயே ரொம்ப கஷ்டமான கர்வம். அதை டிசிபேட் பண்ணுறதே ரொம்ப கஷ்டம். மற்ற எந்த விஷயத்தினால கர்வம் வந்தாலும் அந்த கர்வத்தை அடக்கி விடலாம். நான் படிச்சுட்டேன் அப்படிங்கிற கர்வம் வந்தால் அந்த கர்வத்தை அடக்குவது ரொம்ப கஷ்டம். அதனால தான் மணிவாசகர் போன்றவர்கள் கல்லா மனம், இந்த மனசு என்ன தெரியுமா, நிறைய படித்த மாதிரி இருக்குது, ஆனால் உண்மையிலேயே எது கல்வினா பகவானை உணர்வது தான் கல்வி. அந்த கல்வி என்ன பண்ணணும்? பகவானை உணர்த்த வேண்டுமே தவிர எனக்கு இது தெரியும், எனக்கு அது தெரியும், எனக்கு இது தெரியும் இல்லை. இன்ஃபேக்ட் இன்னைக்கு இருக்கிற பெர்ஸ்பெக்டிவில் கல்வியை பார்த்தோம்னா கூட
அந்த கல்வி எங்கே கொண்டு போய் நம்மை நிறுத்தும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். எங்கே நிறுத்தணும், எங்கே நிறுத்துங்கிறத விட எங்கே நிறுத்தணும். நிறைய விஷயங்களை நான் மாஸ்டர் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சி படிக்கிறோம். முன்னால் ஒரு சொலவடை உண்டா இல்லையா? கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு, மலையளவு, என்ன அளவு வேணாலும் வச்சுக்கலாம். நிறைய படிக்க 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 என்ன புரிய ஆரம்பிக்கிறது? நமக்கு ஒன்றுமே தெரியல, இன்னும் நிறைய இருக்குங்கிறது தான் புரிய ஆரம்பிக்கிறது. அந்த புரிதல் வந்த உடனே என்னாகும்? எத்தனையோ விஷயம் இருக்குது, இதில் எனக்கு தெரிஞ்சது இவ்வளவுதான்னா ஐ எம் ஒன்லி அ ஸ்மால் ஸ்பெக் இன் தி யூனிவர்ஸ், இன் த காஸ்மாஸ். அப்போது இந்த ஒரு சின்ன துளி எவ்வளவு அடக்கத்தோடு இருக்கணுங்கிற அந்த அடக்கம் படிப்படியாக வர ஆரம்பிக்கும். கல்லா மனத்து கடைப்பட்ட நாயேனை, எதுவுமே தெரியாத, ஒன்றுமே புரியாத, புத்தியே இல்லாத, அறிவே இல்லாத இருக்கிற நான், அதிலும் எப்படி கடைப்பட்ட நாயேன். அந்த கல்லா மனசில் கூட கல்லா மனசு இருக்கக்கூடியவர்கள் கல்வியே இல்லாதவர்கள், புத்தியே இல்லாதவர்கள்னு வச்சுப்போம். அவர்களையே ரொம்ப மோசம் நான் தான் அப்படின்னர். த பெஸ்ட் ஆஃப் த வேர்ஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். பெஸ்ட் ஆஃப் தி வேர்ஸ்ட், இருக்கிறதுலையே மோசத்துலேயே மோசம் என்ன? கடைப்பட்ட நாயேன். கல்லா மனத்து கடைப்பட்ட நாயேனை என்ன பண்ணினான் தெரியுமா? அவன் எவ்வளவு வல்லவன், வல்லாளன். அவன் வல்லமை புரிந்தியவன், வல்லாளன் தென்னன் பெருந்துரையான் பிச்சேற்றி. ஏன் வல்லாளன்னு கேட்டா, இந்த மாதிரி ஒன்றுத்துக்குமே பெருமானம் இல்லாத என்ன பைத்தியம் பிடிக்க வைக்கணும்னா அதுக்கு ஒரு தனி திறமை வேணுமா இல்லையா? வல்லாளன் தென்னன் பெருந்துரையான் பிச்சேற்றி கல்லை பிசைந்து கனியாக்கி, அதுதான் அந்த வல்லாளன். கல்லில் நார் உரிக்க முடியுமா? ஆனால் இங்கே கல்லா கிடந்த எண்ணெய் அப்படியே பிசைந்து என்கிட்டேந்து கனியை கொண்டு வர வேண்டும்னா அப்போ அந்த பகவானுக்கு எவ்வளவு வல்லமை இருந்தால் முடியும். கல்லை பிசைந்து கனியாக்கி, வெறுமனை பிசைஞ்சு உரு தெரியாமல் இருக்கிறது இல்லை, கல்லை பிசைந்து அதற்குள்ளேர்ந்து கனியை வரவழைத்து தன் கருணை வெள்ளத்து அழுத்தி, தன்னுடைய கருணை வெள்ளத்தில் என்னை அழுத்தி வினை கடிந்த வேதியனை. இதுவரைக்கும் எனக்கு இருந்த வினையெல்லாம் போச்சு, என்னுடைய கர்ம வினை. முன்னால் சொன்னாரா இல்லையா? புல்லாகி பூடாய் ஒவ்வொரு பிறவியாய் பிறந்து 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 இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இளைத்தேன். ரொம்ப அழகான ஒரு பிரயோகம் அது, தாவர சங்கமம். தாவர ஜங்கமம் அப்படிங்கிறது தான் தமிழ் உச்சரிப்புக்காக தாவர சங்கமம்னு வருது. அந்த காலத்தில் சொத்து பத்திரம் எழுதும்போது எழுதுவார்கள், ஜங்கம சொத்து அஜங்கம சொத்து அப்படின்னு எழுதுவார்கள். மூவபிள் ப்ராப்பர்ட்டி இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா? ஜங்கமம்னா அசையக்கூடியதுன்னு அர்த்தம், that which can move. ஸ்தாவரம்னா ஸ்திரமாக இருப்பது, அசைய முடியாதது. மரங்கள் செடிகள் கொடிகள் அசைவதில்லை. அசைவதில்லைன்னா மூமெண்ட் இல்லைன்னு அர்த்தம் இல்லை, மொபிலிட்டி இல்லைன்னு அர்த்தம். தே ஆர் நாட் மொபைல், லோகோமோட்டிவ் எபிலிட்டி இல்லை. அதனால் அதுக்கு ஸ்தாவரம்னு பெயர் வைத்தார்கள். எதெல்லாம் நகரக்கூடியதோ, எதெல்லாம் ஓரிடத்திலே இருந்து இன்னொரு இடத்திற்கு செல்லக்கூடியதோ அந்த விதமான அசைவுகளை கொண்டவை ஜங்கமம். விலங்குகளெல்லாம் ஜங்கமம். இந்த தாவர ஜங்கமத்துள் செடி கொடியா இல்லை விலங்குகளா இருக்கக்கூடியது, லிவிங் பீயிங்ஸ்னு எடுத்தால் இந்த ரெண்டு தானே. ஒன்று நிலையாக இருக்குது, ஒரே இடத்துல இருக்குது. நான் நேற்றுக்கு பார்த்தேன் அங்கே தான் இருந்தது, போன வருஷம் பார்த்தேன் அங்கே தான் இருந்தது. ஆனால் இன்னொரு வர்க்கம் என்னன்னா அசைந்து கொண்டே இருக்கிறது.
அப்போ இந்த 2 குரூப்லேயும் தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இளைத்தேன். அப்படி எல்லா பிறப்பும் நான் பிறப்பதற்கு என்ன காரணம்? கர்மவினைதான் காரணம். பிறப்புக்கு என்ன காரணம்? நம்முடைய பிறப்புக்கு என்ன காரணம்னு கேட்டால் முன்னால் பண்ணின ஏதோ வினை. அதனால தானே சொல்கிறோம், என்னோட கர்ம வினை வந்து பிறந்திருக்கேன் அப்படிங்கிறமா இல்லையா? பிராரப்தம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த கர்ம வினையிலேயே 3 குரூப் இருக்குது. பிராரப்தம்னு ஒன்று இருக்குது, சஞ்சிதம்னு ஒன்று இருக்குது, ஆகாமியம்னு ஒன்று இருக்குது. பார்டர் லைன் போட்டு இதை கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். பிராரப்தம்னா என்ன அப்படின்னா, கர்ம வினை கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்ப்போம். நிறைய இவ்வளோ இருக்குது கர்ம வினை, அனுபவிக்க வேண்டிய கர்ம வினை. அந்த கர்ம வினையில் இந்த பிறவியில் அனுபவிப்பதற்காக அதுலேருந்து கொஞ்சம் எடுத்துண்டா அதுதான் பிராரப்தம். இப்போது இருக்கிற பிறவியில் அந்த கர்ம வினையில் எவ்வளவு அனுபவிப்பதற்கு என்று இந்த பிறவிக்குள் வந்திருக்கிறதோ அது பிராரப்தம். இப்போ அங்கே மிச்சம் இருக்குது, அங்கே தான் இருக்குது. அது எப்போ வரும் அப்படின்னு கேட்டால் அடுத்த பிறவியில் வரலாம், இல்லை 4 பிறவி தாண்டி வரலாம். அது சஞ்சிதம். வாட் இஸ் தேர் விச் வில் கம் சப்சிக்வெண்ட்லி, அது சஞ்சிதம். இப்போ இது ஏற்கனவே பண்ணினது. நீங்கள் அட் 1 பாயிண்ட் எடுத்துட்டா இதுதான் 0 இன்ஸ்டன்ஸ் அப்படின்னு எடுத்துட்டா இந்த 0 இன்ஸ்டன்ஸில் ஏற்கனவே அது அங்கே இருக்குது. அதுலேருந்து இந்த பிறவிக்கானது பிராரப்தம். அதில் மிச்சம் இருக்கிறதெல்லாம் அனுபவித்து தீர வேண்டும். இப்போது இந்த பிறவி நடக்கிறச்சேயே வேறு ஏதாவது பண்ணுவோமா இல்லையா? அது போய் சேருமே, அது ஆகாமியம். அப்போ புதுசாக இந்த ஆகாமியம் சேர்ந்து கொண்டே போவதற்கு வாய்ப்பு உண்டு. என்னைக்கு இதையெல்லாம் அனுபவித்து முடிப்போம் தெரியாது. சில கேள்விகளுக்கு பதில் கிடையாது. பதில் இல்லாமல் இருப்பது நல்லது. ஏன்னா இதெல்லாம் என்னைக்கு அனுபவித்து முடிப்போன்னு தெரிஞ்சிருத்துனா ஒரு பெரிய ஆபத்து இருக்குது. இதெல்லாம் முடிஞ்சிருமா, இன்னும் கொஞ்சம்தான் இருக்குது அப்படிங்கும்போதே இன்னும் கொஞ்சம் தானே இருக்குது, முடிஞ்சிரும், இந்த ஜென்மத்தில் எல்லாம் முடிஞ்சிரும், அதனால் இன்னொரு தப்பு பண்ணினா பரவாயில்ல, இந்த ஜென்மத்தில் முடிஞ்சிரும்னு எதையாவது பண்ணுறதுக்கு தூண்டுகோலாக அமைந்துவிடும். நீங்கள் நினச்சி பாருங்களேன், தண்டனை இவ்வளவு தான், சின்னது தான் தண்டனைன்னு தெரிஞ்சுதுன்னா தப்பு பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் தூண்டுகோல் இருந்துகிட்டே இருக்கும். என்னைக்குன்னு தெரியாது. ஆனால் கர்மவினை தான் என்னுடைய பிறப்புக்கு காரணம். ரொம்ப அழகாக வைஷ்ணவ வியாக்கியானங்களில் 2 வார்த்தைகள் உண்டு. கர்மவசியர், கிருபாவசியர். கர்மவசியர்னா கர்மத்தால் இழுக்கப்பட்டு கர்மத்தின் வசமாகி எடுக்கக்கூடிய பிறப்பு கர்மவசிய பிறப்பு. நம்முடைய பிறப்பெல்லாம் கர்மவசிய பிறப்பு. கிருபாவசிய பிறப்பு என்னான்னு கேட்டால் கிருபையின் வசப்பட்டு எடுக்கக்கூடிய பிறப்பு. அது பகவானுடைய அவதாரம். பகவானுடைய அவதாரம் கர்மத்தினால் ஏற்படக்கூடிய பிறப்பு இல்லை, அது கிருபா வசத்தால் ஏற்படுகிறது. கிருபாவசிய பிறப்பு, இது கர்மவசிய பிறப்பு. ஆனால் என்ன பண்ணினார் தெரியுமா? அவருடைய கிருபை எப்படிப்பட்ட கிருபைனா, என்னை ஆட்கொண்டு இது வரைக்கும் என்கிட்ட மூட்டையாக வச்சிருக்கேனே எவ்வளவுன்னு தெரியாமல் அந்த வினையெல்லாம் அகற்றி வினை கடிந்த வேதியன். அவரே என்னை ஆட்கொண்டு இந்த வினையெல்லாம் எனக்கு போகும்படி செய்தாரே. கல்லை பிசைந்து கனியாக்கி தன் கருணை வெள்ளத்து அழுத்தி வினை கடிந்த வேதியனை தில்லை நகர்ப்புக்கு சிற்றம்பலம் மன்னும் ஒல்லை விடையானை பாடுதுங்கான் அம்மானாய். சிதம்பரத்துக்குள்ளே ஒன்றுமே தெரியாத மாதிரி ஏதோ ஆடக்கூடியவராக நடராஜராக ஆடிக்கொண்டிருக்கிறாரே. தன்னுடைய ரிஷபத்தின் மீது ஏறி செல்லக்கூடியவர். ரிஷபம்ங்கிறது தான் விடை. ரிஷபம் தமிழில் வரும்போது விடைன்னு வரும். விடையான் அப்படின்னா விடை சொல்பவர்னு அர்த்தம் இல்லை. ரிஷபத்தின் மீது ஏறியவர். ஒல்லை விடையானை பாடுதும்கான். ஒல்லை விடையான்னா வேகமாக நகர்ந்து கொண்டே இருக்கிற அந்த ரிஷபத்தின் மீது ஏறியவர். ரிஷபத்தின் மீது ரிஷபாரூடராக வருகிறாரே, அவர் என்னை
கல்லாக இருந்த என்னை கனியாக்கி என்னை பக்குவப்படுத்தி இருக்கிறார். நான் கல்லு தான், ஆனால் இந்த கல்லை பக்குவப்படுத்தக்கூடிய வல்லாளன் யாரு? அந்த பரம்பொருள். அந்த பரம்பொருள் எப்படியெல்லாம் என்னை பக்குவப்படுத்தி எனக்கும் முக்தியை வீடுபேற்றை தருகிறார். அதுதான் மாணிக்கவாசகருடைய அடிநாதமாக இருக்கிற சென்டிமெண்ட். சில பாடல்கள்லாம் ரொம்ப அற்புதமான பாடல்கள். எல்லா பாடல்களுமே உருக்கக்கூடிய பாடல்கள்னா கூட சில பாடல்களில் இருக்கிற அந்த அந்த சுவை, நயம், அதில் இருக்கிற அந்த சந்தம், ரொம்ப எளிமையான வார்த்தைகள், கஷ்டமான விஷயமே இல்லை, பெருசு பெருசாக எதுவும் சொல்ல மாட்டார். அல்டிமேட்லி அவர் சொல்கிறதெல்லாம் என்னன்னா, பெருங்கருணை பேராறு எனக்கும் இந்த பக்குவத்தை கொடுத்தாரே. அதனால தான் பகவானை சொல்லும்போது பெரும் கருணை பேராரே. நீ யாருன்னு கேட்டால் பெரிய கருணையை கொண்ட, கருணை அப்படி ஜீவ நதியாக ஓடுகிற பேராறு. பெண்கள் பாடுவது போல அமைந்த பாடல்கள், நாயகி பாவத்தில், மாதுரிய பாவத்தில் பாடியிருக்கக்கூடிய பாடல்கள், பெண்கள் விளையாடுகிற விளையாட்டுகளை வைத்து கொண்டு பாடுகிற பாடல்கள். தலைவனுக்காக சுண்ணப்பொடி இடிப்பார்கள் பெண்கள். தலைவன் நீராடும்போது அவனுக்கு வாசனை திரவியங்களை கொடுக்க வேண்டுங்கிறதுக்காக அந்த வாசனை பொடிகளை இடிப்பார்களாம். அதையே வச்சுட்டு பாடுறார். பொற்சுண்ணம் இடித்தோமோ, நாங்கள் என்ன பண்ணுறோம்? பொற்சுண்ணம் இடிக்கிறோம். கடைசி வரி எல்லா பாட்டிலையும் என்ன வரும்னா, பொற்சுண்ணம் இடித்தும் நாமே, பொற்சுண்ணம் இடித்தும் நாமே, பொற்சுண்ணம் இடித்தும் நாமே. முத்தணி கொங்கைகள் ஆட ஆட, மொய்க்குழல் வண்டினம் ஆட ஆட, சித்தம் சிவனொடும் ஆட ஆட, செங்கையல் கண்பனி ஆட ஆட, பித்து எம்பிரானொடும் ஆட ஆட, பிறவி பிறரொடும் ஆட ஆட, அத்தன் கருணையொடு ஆட ஆட, ஆடப் பொற்சுண்ணம் இடித்தும் நாமே. வார்த்தைகள் அப்படியே வரிசை கட்டி நிற்கும். சித்தம் சிவனோடும் ஆட ஆட, என்னுடைய சித்தம் அந்த சிவனோடு சேர்ந்து அவர் ஆடுகிற அந்த ஆட்டத்தில் அப்படியே கலந்து ஆட. செங்கயல் கண் பனி ஆட ஆட, செங்கயல் கண் பனி ஆட ஆடன என்ன? அந்த பெண் அப்படியே சுண்ணப்பொடி இடித்து கொண்டே தன்னுடைய தலைவனை, தன்னுடைய நாதனை நினைக்கிறாள். அப்படி நினைக்கிறச்சே அவளுடைய மனசெல்லாம் போய் அங்கேயே ஆடுகிறது. சித்தம் சிவனோடும் ஆட, கண்ணிலேந்து கண்ணீர் கொட்டுகிறது. அதுதான் செங்கயல் கண் பனி ஆட ஆட. கண் பனிங்கிறது கண் பனித்ததுன்னு எழுதுவார்களா இல்லையா? இந்த கண்ணீர் துளி வந்ததுன்னா கண்களெல்லாம் பனித்தன. பனிங்கிறது நீர்த்துளிக்கான பெயர். செங்கயல் கண் பனி ஆட ஆட, அப்படியே கண்ணீர் துளி ஆடிக்கொண்டே இருக்க, பித்து எம்பிரானோடும் ஆட ஆட. அங்கே சொன்னாரே, கல்லை பிசைந்து கனியாக்கி பிச்சு ஏற்றி எந்த அளவுக்கு பித்தேறி போச்சுன்னா, வேற எதுவுமே தெரியாமல் பித்து எம்பிரானோடும் ஆட ஆட, பிறவி பிறரோடும் ஆட ஆட. என்னுடைய பிறவி அவனை நினைக்கக்கூடிய அடியார்களோடு சேர்ந்து ஆட, அத்தன் கருணையோடு ஆட ஆட. அவன் எப்படி ஆடுகிறான் தெரியுமா? ஆட்டம் ஆடுகிறானே தில்லை சிற்றம்பலத்தில் அம்பலவாணனாக, கருணையை வைத்து கொண்டு அந்த கருணையை நமக்கு கொடுப்பதற்காக ஆடுகிறான். அந்த பாட்டை வாய்ப்பு கிடைக்கும்போது படித்து பாருங்கள். கண்டுபிடித்துட்டீர்களா? கட்டோடு குடலாட ஆட, இதுலேருந்து வந்தது தான். முத்தணி கொங்கைகள் ஆட ஆட, மொய்க்குழல் வண்டினம் ஆட ஆட, சித்தம் சிவனொடும் ஆட ஆட, செங்கயல் கண்பனி ஆட ஆட. அதே டோனில் வரும். என்ன அங்கே ஒரு எக்ஸ்ட்ரா ஆட.
கட்டோடு குழலாட ஆட, அந்த 2 ஆடை தான் இங்கே இருக்கிற அதே தான், அது கொஞ்சம் தனியாக பிரிஞ்சு அப்படி வரும். சொல்லப்போனால் மாணிக்கவாசகர், திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், ஆதிசங்கரர் இந்த மாதிரியான மகான்கள்டேந்து எடுத்த ரீட்டெயில் தான் அதுக்கப்புறம் வந்த இலக்கியமே. அதை காப்பின்னு சொல்ல முடியாது. இன்ஸ்பிரேஷன் விஷயம் அதுதான், அந்த விஷயந்தான் சுற்றி சுற்றி வரும், அவ்வளவுதான். அதே விஷயந்தான், அதே பகவான் தான், அதே டிவினிட்டி தான், அதே தெய்வீகம் தான், அது சுற்றி சுற்றி வரும், அவ்வளவுதான். எப்படி ஃபேஷன் சுற்றி சுற்றி வருதோ அதே தான். இலக்கியமும் அப்படித்தான், ஆன்மீகமும் அப்படித்தான். பிடித்த பத்துன்னு பாடுறார். 10 பத்தா 10 பத்தா பாடுவார். இந்த 10 நிறைய உண்டு. அதில் ரொம்ப அழகானது பிடித்த 10. அச்சோ 10, உயிருண்ணி 10, இப்படி நிறைய 10 உண்டு. மாணிக்கவாசகர் தான் பகவானை எப்படி பெறலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு வழி சொன்னார். எனக்கு தெய்வத்தை அடைய வேண்டும். நாம் கேட்குறோன்னு வச்சுப்போம், பகவானை பெற வேண்டும், வாட் இஸ் தி வே? ரொம்ப சிம்பிளாக ஒரு வழி சொன்னார். அழுதால் உன்னை பெறலாமே, அழுதால் உன்னை பெறலாமே. இந்த அழறதுங்கிறது புலம்புறது இல்லை, வித்தியாசம் இருக்குது. அழறதுக்கும் புலம்புறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. பல சமயத்தில் நாம் அழறோன்னு நினச்சிட்டு புலம்புறோம், அவ்வளவுதான். விதவுட் அண்டர் எஸ்டிமேட்டிங் ஒரு பாட்டு பார்க்கலாம். இதை எழுதியவரும் அற்புதமான கவிஞர் தான். ஆனால் அவர் அதை எழுதினதுக்கு வேற ஒரு காரணம். ஆனால் அந்த பாட்டு என்னங்கிறத மாத்திரம் சொல்கிறேன். இதே தில்லை நடராஜ பெருமான், எந்த தில்லை நடராஜ பெருமானை மாணிக்கவாசகர் பாடுறாரோ அதே தில்லை நடராஜ பெருமானை இன்னொரு கவிஞர் பார்க்குறார். அவர் யாருங்கிறது நமக்கு அந்த பாட்டை பார்த்தா தெரிஞ்சிடும். நடராஜ பெருமானை பார்த்து பாட ஆரம்பிக்கிறார். தில்லையிலே நீ வாழ. ரொம்ப சிம்பிள் ஸ்டேட்மெண்ட். தில்லையிலே நீ வாழ. நீயே என்ன பண்ணுறேன்னா மதுரையில் போய் சொக்கேசன் அப்படிங்கிற பேரில் இருக்க. தில்லையிலே நீ வாழ தென்மதுரை சொக்கன் வாழ. தில்லையிலே நீ வாழ, நீ தென்மதுரையில். இப்போ நடுவில் திருப்பதியில் யார் இருக்கா? தில்லையிலே நீ வாழ திருப்பதியில் மால்வாழ தென்மதுரை சொக்கன் வாழ. திருவாவினன்குடி ஒரு பாவி வாழ அவன் திருவாட்டி குன்றம் வாழ. திருவாவினன்குடிங்கிறது பழனி. கொஞ்சம் உரிமையோடு சொன்னார். பழனியில் ஒரு பாவி, அந்த முருகன் ஒரு பாவி இருக்கானா இல்லையா? திருவாவினன்குடி ஒரு பாவி வாழ அவன் திருவாட்டி குன்றம் வாழ. அவன் திருவாட்டி தெய்வானை திருப்பரங்குன்றத்தில் வாழ்கிறாள். தில்லையிலே நீ வாழ திருப்பதியில் மால்வாழ தென்மதுரை சொக்கன் வாழ. திருவாவினன்குடி ஒரு பாவி வாழ அவன் திருவாட்டி குன்றம் வாழ. எல்லையிலே குமரியவள் ஏகாந்தமாய் வாழ எழில் காஞ்சி ஒருவன் வாழ. இடுவயிறு பெரிதாக அரசமரம் தனை தேடி இலங்கு கணபதியும் வாழ. கணபதிக்கு எழுந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு கூட முடியல, ஏன்னா அந்த அளவுக்கு வயிறு பெருசாக போச்சான். இடுவயிறு பெரிதாக இலங்கு கணபதியும் வாழ. அரசமரம் தனை தேடி இலங்கு கணபதியும் வாழ. இப்படி எல்லாரும் வாழ்ந்தார்களா இல்லையா? எங்கே வரைக்கும் போனார்? எல்லையில் குமரி, இந்த பக்கம் திருப்பதி, அந்த பக்கம் தில்லை, மதுரை எல்லாம் சொல்லிட்டு தொல்லையிலே நான் வாழ, தொல்லையிலே நான் வாழ, தொடர்கதை போல் தொடர்ந்த விதி என்ன விதியோ. யார் பாடியிருப்பார்கள்னு கெஸ் பண்ணியிருக்கலாம். கவியரசர் கண்ணதாசன். அவர் பாடினதுக்கு என்ன காரணம் தெரியுமா? நாம் அப்படித்தான் இருக்கோம். நாம் அப்படித்தான் இருக்கோம். பகவான்கிட்ட போய் எனக்கு மாத்திரம் கஷ்டத்தை கொடுத்துருக்கியே அப்படின்னு தானே புலம்புறோம். எப்போ பாரு எனக்கு மாத்திரம் கஷ்டம் வருதே அப்படின்னு சொல்கிறமா இல்லையா? நீ நல்ல சுகமாக இருக்க, என்ன பாரு, தொல்லையிலே நான் வாழ தொடர்கதை போல் துயர் வாழ தொடர்ந்த விதி என்ன விதியோ.
எனக்கு நன்மையை தந்திருக்கிறாய், நான் நிம்மதியாக இருக்கேன், ஓரளவுக்கு எத்தனையோ பேரை பார்க்கும்போது நான் நன்றாக இருக்கேன் அப்படின்னு சொல்ல தோன்றதோ? அப்பவும் கூட என்ன, என்னுடைய விதி. ஆனால் அந்த விதியையே மாற்றக்கூடிய வல்லமை யார்கிட்ட இருக்குன்னு கேட்டால் அந்த கடவுள்கிட்ட இருக்குது. அப்போ அங்கே அழற அழுகை என்னன்னா, அழுதால் உன்னை பெறலாமேனாரே. அந்த அழுகைக்கு என்ன அர்த்தம்னா, உன்னிடத்தில் வந்து நிற்கும்போது என்னை அறியாமல் அப்படியே நெகிழ்ந்து போய் அந்த உருக்கத்தில் அழுகிறேனே, புலம்பல்ல இல்லை, கஷ்டத்தில் இல்லை, துயரம்னு சொல்லி இல்லை, முழுக்க 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 நெகிழ்ந்து போய் உருகிப்போய். அதைத்தான் இன்னொரு இடத்துல என்ன சொன்னார், அந்த கண்ணிலே இருந்து கண் பனி ஆட ஆட, செங்கயல் கண் பனி ஆட ஆட. காதல், ஞானசம்பந்த பெருமான் சொல்கிற மாதிரி, காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி, அந்த காதலில் வரக்கூடிய கண்ணீர், பகவான் மேலே வச்ச பக்தியிலையும் அன்புலையும் வரக்கூடிய கண்ணீரே தவிர எனக்கு கஷ்டம்னு சொல்லி துயரத்தில் வரக்கூடிய கண்ணீர் இல்லை. அழுதால் உன்னை பெறலாமே. அந்த பரிபூர்ண பக்தியில் தான் பிடித்த 10 பாடினர்.